எல்லாருக்கும் வணக்கம். ஆர்டிஸ்ட் கூட அசெம்பிள் ஆயிருக்கோம். 50% இன்னைக்கு மட்டும் நானும் வந்திருக்கோம். எதை பத்தி பேச போறோம்னா, நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் இந்தியா 8 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் ரைசிங் ஸ்டார்ஸ் ஏஷியா கப் வெர்ஷனுக்கு. அதே நேரத்தில் அதுக்கு அடுத்து 2 இன்ஜுரி அப்டேட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இன்டர்நேஷனல், 2 பேரும் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் தான். ஆனால் ஒருத்தர் வந்து இந்தியன் இன்டர்நேஷனல் பிளேயர், இந்தியாவில் இனிமேல் ஆட மாட்டேன்னு சொன்னவர். இன்னொருத்தர் வந்து இன்டர்நேஷனல் பிளேயர் தான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐபிஎல் நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்கு. ஏன்னா எல்லா மேட்டரும் முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு மிச்சம் இருக்கிறது ஆக்ஷன் ரிட்டர்ன் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தியும் பேசுவோம். ஸ்டார்ட் ஆஃப் வித் இந்தியா ஏ ஸ்குவாட். சொல்லுங்க, நிதேஷ் சர்மா கேப்டன்ஷிப்ல ஏ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மட்டும் உங்க கருத்து என்ன? அதான் முன்னாடிலாம் இது வந்து ஒன் டே டோர்னமெண்ட் இருந்துச்சு. இது ஐ திங்க் இந்த தடவை வந்து T20 டோர்னமெண்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாரையும் பிடிச்சி போட்டிருக்காங்க ரைசிங் ஸ்குவாடு. பட் கொஞ்சம் பேர் ஓல்டு வயசு எதுவும் இது இல்லை, பட் ரொம்ப விளையாடுறவங்க. பட் சில பேர் இந்தியாக்கே விளையாடிருக்காங்க இதில். ஆப்வியஸ்லி ஜிதேஷ் சர்மா, ரமன்தீப் சிங் இவங்கெல்லாம் இந்தியன் ஏற்கனவே விளையாடின பிளேயர்ஸ். பட் நமந்தீர் வந்து வைஸ் கேப்டன். அதுவும் ஸ்குவாட் சொல்லிடுறேன். வைபவ் சூரியவன்ஷி, நெஹேல் வதேரா, நமந்தீர், சூரியன் ஷெட்ஜே, ஜிதேஷ் சர்மா, ரமன்தீப் சிங், அஷ்துபே, அசுதோஷ் சர்மா இருக்காரு, யாஷ் தக்கூர், குர்ஜப்னீத் சிங், விஜயகுமார் வைஷ்யக், யுத்வீர் சிங், அபிஷேக் பொருள், சுயேஷ் சர்மா. இத்தனை பேர் இருக்காங்க. இல்ல எப்படி போவாங்கன்னு தெரியல. இல்ல ஸ்டாண்ட் பைல வந்து குர்னூத் பிரார் இருக்காரு, குமார் கொசாகரா இருக்காரு, தனுஷ் கோட்டையன், சமீர் ரிஸ்வி, ஷேக் ரஷீத். ஸோ பெரிய ஸ்குவாடை தான் எடுத்துட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் 4 ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. ஐ திங்க் அதுல 2 பேர் விளையாடுவாங்க. சில மேட்சஸ் வந்து 3வது ஃபாஸ்ட் பவுலர் எய்தர் சூரியன் ஷெட்ஜேவா இல்ல அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலரா அப்படின்ற டிசிஷன் மட்டும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க ட்ரெண்டை பார்த்தா ஏதாவது எப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. 8 வரைக்கும் வந்து ஆல்ரவுண்டர் வச்சு போவாங்கன்றீங்களா? சுயேஷ் சர்மா விளையாடுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் அவுட் அண்ட் ரைட் ஒரே ஸ்பின்னர். அஷ்துபே இருக்காரு, பட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான், கொஞ்சம் பேட்டிங் பண்றாரு. அவரும் அந்த ஆல்ரவுண்டர் இதுல வருவாரு. ஓப்பனிங் வந்து ஐ திங்க் பிரியன்சாரியா, வைபவ் சூரியவன்ஷி, அபிஷேக் பொருள் 3 பேருமே டாப் 3 விளையாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அபிஷேக் பொருள் தான் இவர் வைஸ் கேப் விக்கெட் கீப்பரை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா இவர் நிதேஷ் சர்மா இருக்காருல்ல, ஸோ பேக்கப்பா தான் வச்சிருக்காங்க. அவர் இருக்காரு. அவரோட ப்ரொஃபைல் வந்து இப்போ பெங்கால் கேப்டனு, ஐபிஎல் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ ரஞ்சி ட்ரோஃபிலாம் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நம்பர் 3 வந்து ஐ திங்க் வதேரா விளையாடுவாங்களா இல்லை அப்படின்றது தெரியல. அப்படி அவர் அபிஷேக் பொருள் உட்காந்தாருன்னா வதேரா, நமந்தீர், ஜிதேஷ் சர்மா, அசுதோஷ் சர்மா. நம்பர் 7 ஸ்பாட் ஆல்ரவுண்டர் ரமன்தீப்பா இல்லை சூரியன் ஷெட்ஜே. ஐ திங்க் ரமன்தீப் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இருப்பாரு. பட் அவர் மோர் ஆஃப் அ பவுலிங் இல்லை பேட்டிங் ஆல்ரவுண்டர். பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும்னா, ப்ராப்பராக வேணும்னா சூரியன் ஷெட்ஜே இப்போ 2மே நல்லா பண்ணுவார். கடைசியில் போன இது T20 டோர்னமெண்ட், டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல நல்லா விளாட்னாரு. அவருக்கு ஐபிஎல்ல ஒரு 2 மேட்ச் தான் கிடைச்சது, பெருசாக சான்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் அஷ்துபே விளையாடுவாரு. 2 ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் சுயேஷ் சர்மா விளையாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அந்த பிட்ச் தானே, யூஏஇ பிட்ச் தானே. ஸோ மோஸ்ட்லி 2 ஸ்பின்னரோட போகிறது வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம இன்னும் 2 குரூப்ல இருக்கோம். நம்ம செகண்ட் குரூப்ல வந்து யூஏஇ, ஒமன் அண்ட் பாகிஸ்தானோட. திருப்பி அதே பாகிஸ்தானோட வந்து நவம்பர் 16ஆம் தேதி ஆட போறோம். கை கொடுப்பாங்களா இல்லையான்ற பல கேள்விகள் இருக்கு. ஆனா இது நிதேஷ் சர்மாக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு இன்டர்நேஷனல் டீம் கேப்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சன் இந்த ஸ்குவாட்ல அடுத்த கொஞ்சம் இந்த மேட்சஸ்லையும் கிடையாது. மேபி சாம்சனும் அந்த டீம்ல சேர்த்துனா நான் ரைசிங் ஸ்டார் இல்லாம நிதேஷ் சர்மாக்கு சான்ஸ் கொடுத்ததுனால அந்த பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகுமா? சாம்சன் இருக்கு விளையாடுறாருன்னா அவர் வந்து ஸ்டில் நாட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னு கூட வைக்கலாம். சாம்சன் தான், பட் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க மிடில் ஆர்டர்ல அப்படின்னு கூட யோசிக்கலாம். நான் ஆக்சுவலா சஷாங்க் சிங் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். அவர் வந்து ரொம்ப ஏஜ் ரொம்ப அதிகம்ன்றதுனால அவருக்கு கொடுக்க மாட்டாங்களா? அசுதோஷ் சர்மா கொடுக்கறதுக்கு அதோட ஆக்சுவலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சஷாங்க். இல்ல அவங்க ப்ரொஃபைல் 3 பேர், இந்த ஷியான் ஷெட்டே, சஷாந்த் சிங், அஸ்வத்சமா ப்ரொஃபைல் 3 பேரும் கிட்டத்தட்ட ரமன்தீப் சிங்கும் சேர்த்துக்கலாம். அவர்களுக்கு ப்ரொஃபைல் 3 பேர் இந்த ஃபினிஷர் ரோல், ஹைட்டஸ் அந்த மாதிரி அந்த ப்ரொஃபைல ஃபிட் பண்றதுனால மேபி ரெபடிட்டிவா சஷாங்க் சிங் வந்து பவுலிங் போட்டாரு, ஆஃப் ஸ்பின் போடுறாரு, மீடியம் பேஸ் பவுலிங் போடுறாரு, நல்லா ஃபினிஷ் பண்றாரு, நம்பர் 4 விளையாடினாலும் விளையாடுறாரு. நிறைய இது இருக்கு. பட் 33 இயர்ஸ் ஓல்டுன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அசுதோஷ் சர்மாவும் ஆக்சுவலி கொஞ்சம் நாட் வெரி யங்ஸ்டர் அப்படிலாம் இல்லை. அதுதான் பார்த்தேன். சரி, அவருக்கு சான்ஸ் கொடுக்கும்போது
அவரோட ஆக்சுவலா பெட்டர் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்றாங்க சுயா சர்மா. வாஸ்தவம் தான். பட் சுயா அவங்க சர்மான்றாங்க. அசுதோஷ் சர்மா எதுக்கு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் வெளிச்சம். அவர் இல்லைன்னு இல்லை, இல்ல இல்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரும் ஆக்சுவலா நிறைய ஃபினிஷ் பண்ணாரு. ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் சஜாங் எந்த ப்ரிஃபரன்ஸ்ல அவங்க சூஸ் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. இவருக்கு வந்து 27 வயசு அசுதோஷ் சர்மா. ஐபிஎல் இஸ் ஒன் ஆஃப் த பிரீமியர் டோர்னமெண்ட்ஸ். ஐபிஎல் வச்சு சூஸ் பண்றது T20 வேர்ல்ட் கப் கூட சொல்றேன். ஐபிஎல் வச்சு சூஸ் பண்றது நாட் அ பேட் ஆப்ஷன். ஏன்னா இன்டர்நேஷனல் பவுலர்ஸ் போடுறாங்க. இப்போ வந்து இம்பாக்ட் சப் இருக்கிறதுனால சும்மா 5வது பவுலரை டார்கெட் பண்ணி அடிக்கிறது அப்படிலாம் இல்லை. 5வது பவுலரும் நல்ல பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஒன் ஆஃப் த ப்ரீமியர் டோர்னமெண்ட்ஸ். இன்டர்நேஷனலோட சில இன்டர்நேஷனல் டீமோட நல்ல டீம்ஸ் இருக்கு ஐபிஎல் குவாலிட்டி வைஸ் சொல்றேன். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா பட் நல்லது தான், அதை ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. பட் என்ன, அதை பேஸ் பண்ணி டெஸ்ட்டுக்கு எடுக்காதீங்க, ஒன்றைக்கு எடுக்காதீங்க. அதை வச்சுதான் கிளப்பிட்டு இருக்காங்க, நிறைய நியூஸ் வேற கிளப்பிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் வருவோம். ஸோ இந்தியா புது ஒரு நல்ல டீம், புது கேப்டன், வைஸ் கேப்டன், அது ஃபாலோ பண்ணா எப்படி இருக்கும்னு தெரியும். ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் அதுல இருந்து வருவாங்க. கீனா முக்கியமா போனா வைபவ் சூரியவன்ஷி இன்னைக்கு ரஞ்சி ட்ரோஃபில ஆல்மோஸ்ட் ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாராம். ஏதோ 74 பால்ல ஏதோ 90 கிட்ட வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டாரு. எனிவே, அடுத்து வந்து நம்ம இன்ஜுரி அப்டேட்ஸ். ஒன்னு வந்து பிபிஎல்ல வந்து சைன் அப் பண்ண அஸ்வின் வந்து நீ சர்ஜரி, அதனால இன்ஜுரி, நீ சர்ஜரி ட்ரைனிங் பண்றப்ப ஆயிடுச்சு. ஸோ என்டர்மெண்ட் சர்ஜரி, அதனால ரிகவர் டைம் ஆகும். ஸோ வில் நாட் பிளே த பிபிஎல், வித்ட்ரா பண்றேன்னு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டிருக்காரு. அது என்ன நினைக்கிறீங்க? பாவம், அன்பார்ச்சுனேட் தான். அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு இந்த மாதிரி நிறைய இது விளையாடணும்னு பார்த்தாரு. முதல் இதுல ரொம்ப ஆவலா எதிர்பார்த்தோம், கடைசியில் அன்சோல்டா போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே இது பண்ணிட்டாரு. இன்னும் இல்லை குவாலிஃபை ஆனதுக்குள்ள ஐ திங்க் ப்ராபப்ளி அஸ்வின் வந்து ரொம்ப பயங்கர ஃபிட்னஸ் இதெல்லாம் கிடையாது. அப்பவே அவர் பீக்கா இருக்கும் போது எப்பயுமே இது இருக்கும். அவர் ஃபிட்டா இருந்தது, ஃபிட்டானா லைக் பயங்கர ஃபிட்னஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. மேபி ரொம்ப ரெஸ்ட் விட்டுட்டு திடீர்னு போய் ப்ராக்டிஸ் பண்ணும் போது பாடி வந்து அந்த அளவுக்கு இந்த ஏஜ்ல இது பண்ணாது. மேபி ஸ்லோவா ஹேஸ் டு, இந்த மாதிரி ஆஃப் சீசன்ல விளையாட போறாரு நிறைய லீக்னா, ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் ஃபிட்னஸ் வந்து ஆஃப் சீசன்லயும் ஃபிட்டா இருக்கணும்ன்ற, கொஞ்சம் நம்ம ரிட்டையர் ஆயிட்டோன்ற அந்த இதுல மைண்ட் செட்ல எடுத்துட்டு திடீர்னு போய் கொஞ்சம் புஷ் பண்ணும் போது ஏதாவது இன்ஜுரி ஆயிருக்கலாம். அன்பார்ச்சுனேட். பட் அவர் தான் ஆனா முடிச்சுட்டு எல்லாம் அங்க போவாருன்றாங்க. சர்ஜரி முடிச்சுட்டு விளையாட போவாரு, போய் கிரௌட்லாம் மீட் பண்ணி அவங்க ஜெல் ஆகிறதுக்கு போவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாவம் தான், பட் பாவம், அன்பார்ச்சுனேட். இன்னொரு இன்ஜுரி அப்டேட் வந்து டுவால் பிரவிஸ். அவர் பாகிஸ்தான்ல இருக்காரு. ஓடி சீரீஸ் வந்து ரூல் அவுட் ஆயிட்டார் ஷோல்டர் இன்ஜுரின்னு. ஆனா பாகிஸ்தான்லயே வந்து ரீஹேப் கன்டினியூ பண்றேன். ஏன்னா தே வாண்ட் ஹிம் டு கம் பேக் ஃபார் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்க்கு வரணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதாவது மேஜர் இன்ஜுரி கிடையாது, ஜஸ்ட் ஸ்ட்ரெயின் எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனா அவர் எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங் வந்து இஸ் பீங் ரஷ்ட் டூ ஃபாஸ்ட் இன்டு ஆல் தி ஃபார்மேட்ஸ். கொஞ்சம் அதிகமா புஷ் பண்றாங்களோ, அவர் எக்ஸ்பெக்டிங் டூ மச் ஃப்ரம் ஹிமான்னு எனக்கு தெரியல. அதனால ஆமா, மேபி அதனால கூட ஒர்க் லோட்னால இருக்கலாம். திடீர்னு எல்லாத்துக்கும் ஒரு நடுவில் ஒரு இன்டர்நேஷனல்ல விளையாடாம இருந்தாரு, வெறும் டொமஸ்டிக் மட்டும் விளையாடிட்டு இருந்தாரு. இப்போ இன்டர்நேஷனல் எதுவும் எல்லாமே எல்லா ஃபார்மேட்லயும் சேர்க்கறதுனால ஒர்க் லோட்னால ஷோல்டர் இன்ஜுரி தானே, மைனர் ஷோல்டர் ஸ்ட்ரெயின் தான் முடியும். ஓகே, பட் நாட் அ பிக் இது இன்ஜுரிஸ், பார்ட் அண்ட் பார்சல். அது என்ன ரொம்ப அவசரப்பட்டு திரும்ப இதான் சான்ஸ்ன்னு போயிடாம கொஞ்சம் ஃபுல்லா ஃபிட் ஆன அப்புறம் போங்க. நீங்க எப்படினாச்சும் போங்க இன்டர்நேஷனலுக்கு, சிஎஸ்கே ரெடி ஆயிடுங்க. அப்படி நமக்கு மட்டும் பட் வந்து ஆனா ஒரு கொஞ்சம் சிஎஸ்கே நல்லா ஆரம்பிச்சாரு. இப்ப கொஞ்சம் ஃபார்முக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மேபி அதெல்லாம் ஒர்க் லோட்னால கூட இருக்கலாம். இருக்கலாம். பட் அதான் ரெஸ்ட் கொடுத்து அவங்களே மானிட்டர் பண்றாங்க. அப்படியே டைரக்டா ஃபிளைட்டை பிடிச்சி துபாய்க்கு போயிட்டு அங்கேருந்து இந்தியா கூட்டு வந்துடுறாங்க டெஸ்ட் சீரீஸ்க்கு. ஸோ பார்ப்போம். அவர் ஹோப்ஃபுல்லி ஹில் ரிகவர் சூன் அண்ட் வில் பேக் ஆன் ஆக்ஷன். அடுத்து வந்து நம்ம ஐபிஎலுக்கு வருவோம். ஐபிஎல் வந்து ரிட்டன்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இட்ஸ் டியூ, நவம்பர் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால எல்லா டீமோடையும் ட்ரேட் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வந்து ஆக்சுவலா ஐ திங்க் WPL ரிட்டன்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். நாளைக்கு ஒன்ஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் முடிச்ச உடனே மேபி இது நியூஸ் வரலாம். நம்ம வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் நம்ம வந்து நினைச்சோம். அவங்க சொன்ன டீல் தான் வந்து சஞ்சு சாம்சனும் ஸ்டப்ஸும் மாறும் சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவங்க ஈஸியாக தட்டி விட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து
கேஎல் ராகுல் வந்து கேகேஆர் போறாரு. கேகேஆருக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ரசல் கொடுத்தாங்க, வேணான்ட்டாங்க. ரிங்கு சிங்கும் கொடுத்தாங்க, வேணான்ட்டாங்க. ஏதோ சொன்னாங்க. ஐ டோன்ட் திங்க் டிசி இஸ் கோயிங் டு கிவ் எனி ஆஃப் தி ஸ்டார்ஸ் ஃபார் ட்ரேட் நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ணா ஏதாவது 2 பேர் ரிலீஸ் என்ன பண்ணுவாங்க தவிர அவங்க ஸ்டார்ஸ் யாருமே அவங்க வந்து கொடுக்கறதா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் என்ன நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா பிளேயர்ஸும் ஒத்துக்கணும் ரீட்டைன் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சேன். அது வந்து ஆக்சுவலா மெகா ஆக்ஷன் முன்னாடி தான். இதுல வந்து பிளேயர்ஸ் ஒத்துக்கலனாலும் இவங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து 3 இயர்ஸ்க்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ த டீம் ஹேஸ் த ஃபைனல் சே. ட்ரேடும் வந்து ட்ரேட் பண்ணா போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ அதனால கேஎல் ராகுல் போறது வந்து வெரி டவுட்ஃபுல். அன்லெஸ் வந்து அவங்க வந்து கேகேஆர் மொத்தமா வந்தாங்க, ரிங்கு சிங் வச்சுக்கோங்க, அன்கிரிஷ் ரகுவன்சி வச்சுக்கோங்க, சரி இவங்க 2 பேரும் வேணாமா, வருண் சக்கரவர்த்தி அவங்களுக்கு தேவையான்னு தெரியல. ஏற்கனவே குல்தீப் அக்செப்டபிள் இருக்காங்க, பட் ஆனா வருண் சக்கரவர்த்தி கொடுத்ததும் ஓகே நிகாம் வச்சிருக்காங்க. பிரச்சனையும் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் தே நீட். பட் அதான் அன்லெஸ் கேஎல் ராகுல் வந்து அவங்க கிட்ட வந்து என்ன நல்ல இது வந்து என்ன விடுங்க அப்படின்னு சொன்னா தவிர, பட் ஈவன் தென் அவங்க வந்து தி பவர் இஸ் வித் த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்றது இப்போ கொஞ்சம் இப்போ இதில் பார்த்தோம். ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் கேஎல் ராகுல் வில் மூவ். அது வந்து அபிஷேக் நாயர் சொல்றது கரெக்டாக இருக்கலாம். அபிஷேக் நாயரும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. ஹி வுட் ஹவ் செட் நீங்க முடிஞ்சு பண்ணி பாருங்க, ஏதாச்சும் டீல் கிடைச்சதுன்னா ஐ எம் ரெடி டு கம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே தவிர ஹி ஒன்ட் புஷ் த மேட்டர், லைக் புஷ் த அனுவல் பண்ணி கண்டிப்பா போயாகணும். இப்போ சஞ்சு சாம்சன் தெளிவா சொல்லியிருக்காரு. அவரே வந்து சங்ககாரா வந்து ஏதோ கன்வின்ஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நிறைய பேர் வந்து சொன்னாங்களே, அந்த டிராவிட கோச் ரிசைன் ஆனதுக்கு அப்புறமும் அந்த சிஇஓ அவங்களோட டீம் சிஇஓ ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் சங்ககாரா ஃபுல் டேக் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. ஸோ சஞ்சு சாம்சன் வந்து நம்ம ஆன்டிசிபேட் பண்றோம், அவர் ஆப்ஷன் கூட வராம ரீட்டைன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் எனி திங் கேன் சேஞ்ச். அதாவது நம்ம IPL 25 முடிஞ்சதுல இருந்து இது நாள் வரைக்கும் இது நடக்குமோ அது நடக்குமோன்னு பேசின எல்லாமே நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப என்னன்னா நம்ம வந்து முன்னாடி வந்து இந்த ஹசரங்கா தீக்ஷானா இவங்க எல்லாம் சொன்னோம். இப்ப சங்ககாரா வந்தவொடனே அதுவும் வந்து அவங்கள விடாம இருந்தா காசு எங்க இருந்து வரும்? காசே இல்லாம போக முடியுமா ஆக்ஷனுக்கு? ஆமா, பட் இப்ப சங்கரா வந்து இப்ப அவங்கள வச்சு நான் வந்து ஹெட்மேர் ஜெயிச்சு அனுப்பி கொடுக்குறேன். விட்டுருவாரா? இல்ல ஹெட்மேர் அனுப்பி இருக்கிறவங்க விட்டுருவாரா? ஹெட்மேர் அனுப்பிச்சு விடலாம். இல்ல இருக்கிற நான் இவங்கள வச்சு நான் டீம் ஜெயிச்சு கொடுக்குறேன்னு கூட சொல்லலாம். நீங்க வந்து இந்த டீம் மாதிரி நான் இதை வச்சு ஜெயிச்சு கொடுக்குறேன், எனக்கு வந்து பெருசா எதுவும் தேவையில்லை, எனக்கு ஒரு ஃபாஸ்ட் இவ்வளோ பாலர் மட்டும். ட்ரேட் பண்றாங்க. நான் ஒரு நல்ல ட்ரேட் சொல்றேன் பாருங்க அவங்களுக்கு, ராஜஸ்தானுக்கும் கேகேஆருக்கும். ரமன்தீப் சிங்கை கொடுத்துட்டு நிதிஷ் ராணா வாங்கிக்க சொல்லுங்க. 2 பேருக்கும் நல்லா ட்ரேட். அவங்களுக்கும் ஒரு ஆல்ரவுண்டர், ஒருத்தர் மீடியம் பேஸ் போடுற சும்மா ஒரு 2 ஓவர் போடுற ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்கும், லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடைச்ச மாதிரி இருக்கும். நிதிஷ் ராணாவை தான் அவங்க விளையாட முடியல, சஞ்சு சாம்சன் இருக்கிறதுனால. நம்பர் 3 சஞ்சு சாம்சன் இருந்தாருன்னா சொல்றேன். நிதிஷ் ராணா வந்தானா இவங்களுக்கும் வெங்கடேஷ் ஐயரை விட்டுட்டு 22 கோடி விட்டுறதுக்கு நிதிஷ் ராணா நம்பர் 3ல வச்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு நல்ல ஆப்ஷன் தான். ஆனா அதே நிதிஷ் தானே அவங்கள ரீட்டைன் பண்ணி காரி துப்புனாரு. அது ஒரு இதுதான். பட் திரும்ப வாங்கினா வேணா வராம போடுவாரா? அவருக்கு அங்க சான்ஸே கிடைக்கல. அவர் ஆனா அங்க போய் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் போய் சேர்ந்தவொடனே ஐ எம் ரெடி டு கேப்டன் ஆல்சோ, இப்பதான் டீம்லயே எடுத்திருக்காங்க, அதுக்குள்ள கேப்டன்சி வேணும் அப்படிலாம் பேசுறது. பின்னாடி எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க. ஜெய்ஸ்வால் இருக்காரு, ரயன் பராக் இருக்காரு. இருக்கிற வரைக்கும் கஷ்டம் தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான ட்ரேட் வந்து பாசிபிலிட்டி பேசுறது வந்து கிளாசன் SRH ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு 2 விதமா சொல்றாங்க. ஒண்ணு வந்து இந்த IL20 ஆக்ஷன் அப்ப கிளாசனும் காவியாவும் பெருசா மூஞ்சி கொடுத்து பேசிக்கல, ஒரே ஒரு தடவை மட்டும் பார்த்து பேசி முடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு வருது. எதிர் டீம்ல இருந்தாங்க. ஆனா SRH வந்து யூஸ்வலா தே ட்ரை டு கோ வித் பிக்கர் பர்ஸ் அண்ட் அவங்க கட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெஸ்டேட்ல பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்துல வார்னர் கட் பண்ணி விட்டது, நிறைய ரஷீத் கான் கட் பண்ணி விட்டது, அதெல்லாம் வந்து தே ஆர் வெரி கேப்பபிள் ஆஃப் ஜஸ்ட் கட்டிங் ஆஃப் ஸ்டார்ஸ் ஆன் தேர் டீம். ஆனா இவங்க அது கிளாஸ் வேற, அது வேற மேனேஜ்மெண்ட். ரஷீத் கான் வந்து வேற மேனேஜ்மெண்ட் நினைக்கிறேன். அதான். ஸோ இவங்க வந்து ஆனா தே வாண்ட் டு கோ வித் ஸ்ட்ராங் டீம். ஆனா போன ஆப்ஷன் நல்லா எடுத்தாங்க, டீம் பெர்ஃபார்ம் எல்லாம் செட் ஆகல. ஸோ ரிலீஸ் பண்ணுவாங்களா கிளாஸ்னு 23 கோடி. கிளாஸரை ரிலீஸ் பண்ணிட்டு தே கேன் ட்ரை டு பை ஹிம் பேக். பட் அது ரிஸ்கி பிஸ்னஸ். மேபி தே ஹேவ் அனதர் ஆப்ஷன், கேமரன் கிரீன். அவங்க கேமரன் கிரீன் இல்ல கிளாசன் 2 பேர் ஒருத்தர் தூக்கிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் வந்து எந்த ட்ரேடும் நடக்கலன்னு வச்சுங்களேன். கேகேஆர் அவ்வளோ காசால போவாங்க, LSG அவ்வளோ காசால போவாங்க,
சிஎஸ்கே வாங்குற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஏற்றி ஒரு அளவுக்கு காசு அனுப்புவாங்க. ஸோ அது வந்து அப்புறமா வந்து இருக்கிறதையும் போச்சுடா அப்படின்னு ஃபீல் பண்ணாம இருக்கிறது ஒரு ரிஸ்க். பட் தே கேன் டூ. 23 கொடுக்கும் போதே நம்ம யோசிச்சோம், அதாவது எல்லாரும் 18 கொடுத்து ரீட்டைன் பண்றாங்க. விராட் கோலில இருந்து ரோஹித் சர்மா எல்லாம் 16ன்னு நினைக்கிறேன். ஏன்னா மும்பை எல்லாரையும் பிரிச்சு ஸோ 23 வந்து அவரு மேபி அவரு ஹி வாண்டட் டு கோ ஃபார் த ஆப்ஷன். நான் போனா இன்னும் நிறைய வரும் அப்படின்னு நினைச்சாரு என்னமோ. அப்பவே மேபி என்ன சொல்றது, சரி 23 கொடுத்து ரீட்டைன் பண்ணிடுறோம், அப்பவே சரியில்லையோ என்னமோ டேர்ம்ஸ், மேபி அதனால இருக்கலாம். பட் அதான் தே மைட் ரிலீஸ் ஹிம். ஓகே, அது ஒன்றும் பெரிய இது இல்லை. திரும்ப கிடைப்பாரா அப்படின்னா அட்லீஸ்ட் 20 வருவாரு. ஏன்னா மற்ற சாம்சன் இப்போ வரலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கேஎல் ராகுல் எல்லாரும் அங்கேயே இருந்துட்டாங்க. பிளேயர் யார் இருக்கா? அவ்வளோ ஒர்த்தான பிளேயர் யாரும் இல்லாம இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான். அதான் எப்பயுமே மினி ஆப்ஷன்ல வந்து ஒரு பூஸ்ட், ஒரு எக்ஸஸ் நம்பர் போகும். ஆனா 27 கோடியும் தாண்டுமா? ரிஷப் பந்த் 23 நினைக்கிறேன். இல்ல, ரிஷப் பந்த் 27 கோடியில. சரி, இப்போ ஒரு 40 தடவை போறாங்கன்னு வச்சுக்கோங்க. கேகேஆர் எல்எஸ்சி ஒரு 40 தடவை போறாங்க, சிஎஸ்கே ஒரு 25-30 தடவை போறாங்கன்னு வச்சுக்கோ. இவங்களும் 30 தடவை போறாங்கன்னா வேற யாருமே இல்ல, சாம்சனை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சாம்சன் இருக்காரு, கேமரன் ரீனோ வெறும் கிளாசன் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னா யார் இருக்கா பிளேயர்? கஷ்டம் தான். பார்ப்போம். புதுசா இன்டர்நேஷனலி யாரும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணி புதுசா அப்கமிங் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு யாரும் இல்லை. மேபி பவுலர்ஸ் ஒரு 2-3 பேர் இருக்கலாம், பென் ஆஷிஸ், கொஞ்சம் ஆல்ரவுண்டர் பேரா இருக்காங்களா, யாரும் பெருசா இல்ல. ஆனா இவங்க யார் சைன் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆனா நிறைய பேர் இந்த போஸ்ட் ரீஸ்டார்ட் அந்த பவுலர்ஸ் 2-3 பேர் இருக்காங்கல்ல. இவரு நேத்து கூட பேசணுமே, ஊருக்கு இருக்காரு. அவர் ரீட்டைன் பண்ணுவாங்க. அவர் ரீட்டைன் அது ஆக்சுவலா அவர் போஸ்ட் இன்ஜுரி வந்தாரா பண்ணலாம். இல்ல? பட் இன்ஜுரி எப்படின்னு தெரியல. அந்த இன்ஜுரி ஆயிருக்காரு இப்ப. ஸோ அந்த இன்ஜுரி எவ்வளவு லாங் டர்மா இல்லையான்னு தெரியல. மேபி அதெல்லாம் பண்ணிட்டு அவங்களெல்லாம் ரிட்டைன் பண்ணுவாங்க. அவர் வந்து போஸ்ட் இல்ல, முன்னாடியே வந்துட்டாரு. வில்லோருக்கு தே கேன் ரிட்டைன். சோ தே கேன் ரீட்டைன். அந்த மாதிரி மிச்சோவன் வந்து போஸ்ட் தானே இல்ல, வந்தாரு. இப்ப எல்எஸ்ஜி வந்து அவ்வளவு காசு வச்சுட்டு போறாங்க. அவங்க வந்து முன்னாடியே வந்து 4 ஃபாரின் பேட்ஸ்மேன் தான் வச்சு விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் வில்லோருக்கு சேர்த்தாங்க. இப்போ வந்து கிளாசன் வராருன்னு சொல்லிட்டு, சரி கிளாசன் வந்து அவங்களுக்கு தான் விளையாடுறாருன்னு நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா இதுல. சரி பரவாயில்ல, எல்லா காசையும் போட்டு நம்ம பூரான் கிளாசன் 2 பேரையும் விளையாட விடுவோம், முச்சல் மாஷ், மாக்ரம், பண்ட், பதோனின்னு போயிடலான்னு போனாங்கன்னா யார் அது ஒரு பவுலிங் பெரிய போடுவா? டீமா இருக்கும்ல. யார் பவுலிங் போடுவா? பதோனி தான் இப்ப நல்லா பவுலிங் போறாருல்ல, அவர் ஒரு 7th பவுலிங் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அவரு அவேஸ் கான் வச்சு எவ்வளவு 8 ஓவர் போடுவீங்க, மீதி 12 ஓவர். அததான் சொல்றேன். என்ன இப்ப வெளியே யாரும் பெருசா பவுலர் இல்லைங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம அவ்வளவு ரன் கொடுக்க போறோம், நம்ம பேட்டிங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு போனாங்கன்னா அது ஒரு பெரிய ஆப்ஷன் தான். அவங்களுக்கு மில்லருக்கு பதில் கிளாஸ்ன்னு ஏற்கனவே அவங்க டீம்ல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன்ல. மார்க்ரம்ல இருந்து எல்லாரையும் அவங்க தான் வாங்கியிருக்காங்க இந்த தடவை. ஆமா, இல்ல விட்டா அவங்களும் போவாங்க. போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டீம்ல தான் அதான் இருக்காரா? நாளைக்கு கிளாசன் வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் நிறைய டீம் ஆடி இருக்காரு. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்ல தான் இருக்காரு அவர். ஆமா, அதுதான் உட்காந்துட்டு இருந்தாருல்ல ஆக்ஷன் அப்ப, லைக் இதுலயே உட்காந்துருந்தாரு. அவங்க தான் வந்து இவங்களையும் எடுத்தாங்களா, அதே மாதிரி சொன்ன மாதிரி மாக்ரமையும் எடுத்தாங்க. ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா ஏ ஸ்குவாடு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அது அப்படியே வர இன்னும் வர நம்ம பேசுறத முடியல. பாருங்க, இப்ப வந்து ட்விட்டர்ல கிளாசன் ரிலீஸ் பண்ற நியூஸோட சிஎஸ்கே வந்து கிளாசன் வந்தா ஒத்துப்பீங்களான்னு தான். ஆமா, நீ இன்னைக்கு சொல்லவே இல்லையே சிஎஸ்கே கிளாசன் ஃபார் சிஎஸ்கே விஷயம் சொல்லவே இல்லையே நீ இன்னைக்கு. ஆனா ஏற்கனவே அந்த ஆசைப்படலாம். பட் வெறும் இன்னொரு பேட்ஸ்மேனை எடுத்துட்டா நம்ம அப்புறம் இப்ப அந்த இன்னொரு தேர்ட் பவுலர் பவர் பிளேல போடுறதுக்கு ஒருத்தர் வேணும். ரொம்ப லைன் அப் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அது சொல்ல முடியாது. வந்தா பெட்டரா. கிளாசன் வந்துட்டா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஓகே, சந்தோஷம் தான். பட் அவருக்கு ஃபுல்லா போய் நம்மளால எடுக்க முடியுமான்னா தெரியல. அதுக்கு வந்து நம்ம பத்திரானா ரிலீஸ் பண்ணாதான் அந்த அளவுக்கு கேஷ் இருந்தால் தான் போக முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் 2 ஸ்பாட் ஃபில் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நிறைய டொமஸ்டிக் ஆளுங்களையும் நம்ம பார்த்து வச்சிருக்காங்க. அதை வந்து பிளேயிங் லெவல் இல்லாம ஒரு பேக்கப்பா எடுத்து போற மாதிரி தான் போவாங்க. பார்ப்போம். யூஎஸ்க்கு என்ன சொல்லணும்னா கடைசியா இவங்க நம்ம வந்து ஒண்ணுமே
அகில் ஹுசைன், தீபக் சஹார் இப்படித்தான் நம்ம போக போறோம். இவ்வளவு இல்ல, நம்ம அகில் ஹோசன் இருந்தா ஆசைப்படுறோம். ஓகே தான். பட் பாப்போம். வியூவர்ஸ் முக்கியமா என்ன சொல்லணும்னா, இப்ப டிஎன்சி எலெக்ஷன் இப்பதான் முடிஞ்சிருக்கு. அது யாரு போர்டு மெம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து மீட்டிங்கை போட்டு வந்து யார வைக்கணும், ஐ மீன் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலைஸ் பண்றது போறது வந்து இதுக்கப்புறம் தான் நடக்கும். அதனால தான் வந்து சிஎஸ்கேல வந்து எந்த அப்டேட்ஸும் இது வரைக்கும் வரல. ஸோ இப்போ வர நியூஸ் கூட நிறைய பேர் சொல்றாங்க வந்து சிஎஸ்கே வந்து டான் ஃபெர்னராவை கூப்பிட்டாங்க, அவர் வந்து நான் வரேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அது எதுவுமே அந்த கான்டாக்ட் நடந்திருக்கலாம். அந்த கான்டாக்ட்ஸ் வந்து நடந்திருக்கலாம். லைக் பிளேயர் டு பிளேயர் வந்து இது டிசிஷன் எடுக்கலனாலும் அதை வந்து பண்ணிருப்பாங்க. பட் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் யூ கேன் கெட் மீ இந்த டீம் ஐ வில் கம். அவ்வளவுதான். என்னால உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, நான் வரேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளேயரை வந்து கேட்கணும், நீங்க வரீங்களான்னு. இப்ப ஃபுட்பால் அப்படிதானே, நம்ம டீமோட பேசி எல்லாம் பேசிட்டு கடைசியில பிளேயர் நாட் இன்ட்ரெஸ்டட்ன்ட்டாருன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பிளேயரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னா ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இல்ல, நம்மளே முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோமே. இவர் ஃபாஃப் யூஸ் பண்ணி, அவர் மெல்மனை யூஸ் பண்ணி டான் ஃபெர்னரா கான்டாக்ட் பண்ணோம், நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். பட் அது வந்து புது அப்டேட்டா கொடுக்குறாங்க. அதான் சொல்றேன், இப்போதைக்கு டிஎன்சிஏல வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் இனிமேல் தான் இருக்கு. அப்புறம் they will move on and take on further decisions. இதுக்கு மேல என்ன பண்றது? இன்னொரு 10 நாள் ரிட்டன்ஷன் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். இல்ல அதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க. ஐ திங்க் எந்த டீலும் ஒத்து வரல. ஐ திங்க் they will just go ahead the auctions பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதான் தீபக் கூட இன்னைக்கு 200 அடிச்சார் நேத்து. ஸோ சொல்ல முடியாது, என்னென்ன நடக்கலாம். பரவாயில்ல. அவர் அடிச்சுட்டு போட்டோம். பட் நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ நாங்க இதோட சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம். We'll be keeping you posted further updates. Your artist call. Bye.